ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள் உங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாங்கன்னா இனிமேல் அந்த கவலையே வேணாம். யாராவது லஞ்சம் கேட்டால் தைரியமாக என் பேரை சொல்லுங்கன்ட்டு முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்க அதிரடியாக பேசியிருக்காரு. அவர் பேச்சில் மட்டும் சொல்லலைங்க, செஞ்சும் காட்டியிருக்காரு. லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரிகளை கையும் களமாக பிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு இப்போ பிரத்யேகமாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் கம்ப்ளைண்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்பர்ஸு, எப்படி புகார் கொடுக்கலாம், எல்லாமே டீட்டெயிலாக சிம்பிளாக பார்க்கலாம். கடந்த 60 வருஷமாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லஞ்சமும் ஊழலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது இன்னமும் குறையாமலும் இருக்குது. இது எப்படியாவது கட்டுப்படுத்தணும், சுத்தம் பண்ணுற முயற்சியில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த அரசியல் தலைவரும் எடுக்காத ஒரு துணிச்சலான நடவடிக்கையை வந்து தாவேக அரசு சார்பாக முதலமைச்சர் விஜய் வந்து எடுத்திருக்காரு. இதுக்காக அனைத்து அரசு துறைக்கும் தலைமை செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லஞ்சம் கேட்கும் அரசூழிகளை பற்றி புகார் கொடுக்க 9498180936 அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நம்பரை எல்லா அரசு அலுவலகங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்களுடைய வெப்சைட்லேயும் ஆஃபீஸ்லேயும் அறிவிப்பு பலகையிலையும் கட்டாயமாக டிஸ்பிளே பண்ணி ஆகணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு ஒரு வாசகத்தோடு தமிழ், இங்கிலீஷில் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய முகவரி, ஃபோன் நம்பர் அந்த போர்டில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டால் நீங்கள் நேராக அந்த வாட்ஸ்அப் நம்பர் 9498180936 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, dvac@nic.in இந்த இமெயில் ஐடிக்கு வந்து புகார் அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. அதுபோக தலைமை செயலக எண்களுக்கும் கால் பண்ணி தயங்காமல் சொல்லலான்ட்டு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் சரியாக நடக்குதான்ட்டு அந்தந்த மாவட்ட கலெக்டர்களும் துறை செயலாளர்களும் உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விரும்பினா உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு நேரில் போய் புகார் கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. லஞ்சத்தை ஒழிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை மட்டும் கிடையாது, இது ஒவ்வொரு சாமானிய குடிமக்களினுடைய ஆயுதமும் கூட சொல்லியிருக்காங்க. அரசு தங்களுடைய முதல் அடியை எடுத்து வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம தான் வந்து தைரியமாக செயல்படணும் சொல்லியிருக்காங்க. அச்சத்தை தவிர்த்து ஊழல் பெருசாலிகளை வந்து அம்பலப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது ஒரு அவேர்னஸாக க்ரியேட் ஆகி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வருவாங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்.